திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப்பின் மூலம் புயல், மழை, கொரோனா உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை வழங்கி உதவியதை பெருமிதமாக கருதுவதாக திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப்பினுடைய செயலாளர் மனோகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப்பின் 68வது ஆண்டு விழா மற்றும் ஜிம்கானா கிளப் டே மிக சிறப்பான முறையில் சென்னையில் கொண்டாடப்பட்டது. திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப்பின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப்பின் 68வது ஆண்டு விழா மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சென்னை காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் நடைபெற்றது. ஜிம்கானா கிளப்பின் தற்போதைய தலைவர் ஜே ஜானகிராமன் அவர்களும், செயலாளர் மனோகர் அவர்களும், பொருளாளர் KP தாமோதரன் உள்ளடக்கிய நிர்வாக குழுவினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப்பின் கிளப் டே கொண்டாட்ட நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பகுதியைச் சார்ந்த கல்வியில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற 6 மாணவ மாணவிகளுக்கு தலா 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக இன்னிசை கச்சேரி திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப் உறுப்பினர்களுக்காக நடைபெற்றது. வயலின் இரட்டையர்கள் TH குருமூர்த்தி மற்றும் சிவராமன், தவில் ட்ரிப்ளிகன் K சேகர், மோர்சிங் A கணேசன், வாய்ப்பாட்டு V பார்த்தசாரதி ஆகிய பிரபல இசை வித்வான்கள் இன்னிசை கச்சேரியை வழங்கினர். ஊக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுதுதான் முதலில் நாம் சிறு அளவில் செய்திருக்கிறோம். 6 மாணவர்களுக்கு 10,000 60,000 கொடுத்திருக்கிறோம். அடுத்த வருடம் இதைவிட பெருசு, அடுத்த வருடமோ இல்லை அதுக்கு அடுத்த வருடமோ இதைவிட இன்னும் சிறப்பாக செய்து இன்னும் நிறைய மாணவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ட்ரிப்ளிகேன் ஜிம்கானுடைய கொள்கை செயல்பாடாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இந்த வருஷம்தான் முதல்ல என்னுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரும் சேர்ந்து இந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுடைய ஆதரவுடன் என்னுடைய கிளப்பினுடைய மெம்பர்கள் அனைவரும் கான்ட்ரிபியூட் செய்து கிளப்பு ஒரு 25,000 கொடுத்தால் மீதி அனைத்து அமௌண்ட்டையும் எங்களுடைய கிளப் உறுப்பினர்களை கொடுத்து கௌரவித்தார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாங்கள் இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எங்களிடம் பரிசு வாங்கிய மாணவர்கள் இதோட பெரிய படிப்பு போகும்பொழுது அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கும் அந்த சிறார்களுக்கும் நாங்கள் உதவி செய்வோம் என்று தெரிவித்துக்கிறேன். அது மட்டுமல்லாது நாங்கள் இப்போ வெள்ளம் வரும்பொழுது எங்களுடைய தொகுதி திரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதியில் வருகிறது. அவர்கள் அந்த அதிகாரிகள், எங்களுடைய ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செய்யணும், இதில் மருத்துவ முகாம் செய்ய போகிறோம், உங்கள் இடத்த கொடுத்து உதவி செய்யணும். நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய இடத்தையும் அவர்களுக்கு வேண்டிய அந்த வெள்ளத்தின் பொழுது அவர்களுக்கு வேண்டிய அந்த அதிகாரிகளுக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எங்களுடைய ட்ரிப்ளிகேன் ஜிம்கானுடைய சங்கத்தை கொடுத்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து சாப்பாடு முதல் அனைத்து உதவியும் செய்திருக்கிறோம். இதுபோல் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கொரோனா டைமிலும் நாங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி சிறிதாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதை பார்த்து இன்னும் பெரிய அளவில் ட்ரிப்ளிகேன் ஜிம்கானின் மூலமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆவணம் செய்வோம். எங்களுடைய இதில் 140 மெம்பர்கள் இருக்கார்கள். இப்பொழுது இன்னும் மேலும் இப்பொழுது எங்களுடைய சங்கம் இந்த அளவுக்கு தான் இருக்கிறது. மேலும் நம்ம இட நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். அது சரியான பிறகு இன்னும் ஒரு 10 பேர் சேர்க்கலான்னு இருக்கும். அதனால அதுவும் செய்வோம்னு நினைக்கிறேன். நான் பி மனோகரன், செயலாளர் ட்ரிப்ளிகேன் ஜிம்கானா. திரு ஜே ஜானகிராமன், தலைவர் ட்ரிப்ளிகேன் ஜிம்கானா. திரு தாமோதரன், ட்ரெஷரர் ஆஃப் தி ஜிம்கானா. திரு நாராயணமூர்த்தி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி ட்ரிப்ளிகேன் ஜிம்கானா. வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க சார். விழா சிறப்பாக நடக்க பெரும் உதவியாக இருந்தார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் தலைமை சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய ஆணையர் திரு பிரியகுமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப்பின் மூத்த உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து மூத்த உறுப்பினர்களும் தற்போதைய உறுப்பினர்களும் திருவல்லிக்கேணி ஜிம்கானா கிளப்பின் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர்.